Welcome back. In this video, we are going to see 12th standard chapter 2 functions of management. So, we have to discuss what are the functions involved in the management. Okay. So, managerial functions of time specific, institution specific and country specific. Okay va? Management functions ங்கிறது ஒன்னு time specific பண்ணி இருக்கு, இன்னொன்னு institution specific பண்ணி இருக்கு, இன்னொன்னு country specific பண்ணி இருக்கு. The management functions of industrial revolution many differ from the management functions of 19th century and followed by 20th century. This chapter an attempt to explain the management functions of 20th century and after. So in chapter உங்களுக்கு எதை பத்தி இருக்கு அப்படினாக்கா 20th centuryயும் அதுக்கு அப்புறம் உள்ள management functionஐ பத்தியும் தான் இருக்கு. Then management functions are called as managerial process. இப்போ ஒரு क्वेश्चनல management functions அப்படிን 5 மார்க் क्वेश्चन இருக்கு. So detail explained in management function or management process அப்படினா இந்த whole questionையும் நீங்க என்ன பண்ணியாகணும் எழுதியாகணும். Then this process is 24-hour non-stop process for attaining the objectives again and again for reaching the highest level. So இந்த processக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படினாக்கா ஒரு non-stop process அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. So இந்த management functions இருக்குலையா, so functions of management அத two types ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு main functions, இன்னொன்னு subsidiary functions. ஓகேவா? So main function அப்படினு பார்த்தோம் அப்படினா ஒரு 7 functions இருக்கு. planning, organizing, staffing, motivating, controlling and coordinating. So இந்த 7 பாயிண்ட் நாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படினா post d இப்படி என்ன போச்சீங்க post d இந்த நாள வந்துருச்சா post dm c square post dm c square ஞாபகம் வச்சீங்க. ஓகேவா? சோ அப்படி பார்த்தா டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். சோ p stands for planning. So it is the primary function of management. ஓகேவா? functions of managementல planningங்கிறது என்ன அப்படினாக்கா what is your most primary function. ஏன் அப்படினா planning. so இப்போ ஒரு விஷயம் ஏதாவது நம்ம பிளான் பண்ணா மட்டும் தான் அந்த விஷயத்தை நம்மளால அடைய முடியும். so planning இல்லாம ஒரு கம்பெனி கிடையாது. so planning is the primary function of the management. nothing can be performed without planning. so planning இல்ல அப்படினாக்கா எதுவுமே perform பண்ண முடியாது. புரியுதா? so second என்ன organizing. so organizing establishing the harmonious relationship between the members. ஓகேவா? so ஆர்கனைசிங்கிறது ஒரு விஷயம் இல்ல, நம்ம பிளான் பண்ணிட்டோம், அந்த பிளான் பண்ணதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். அது நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னாக்கா நம்ம கம்பெனில உள்ள எம்ப்ளாயிஸ் உடைய கோஆபரேஷன் நமக்கு தேவை. அண்ட் அசைனிங் ஒர்க் டு த எம்ப்ளாயிஸ். ஓகேவா? எம்ப்ளாயிஸ்க்கு as a authority நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா ஒர்க்கை அசைன் பண்றோம். ஓகேவா? so staffing it refers to right person in a right job. ஓகேவா? staffing is nothing but இப்ப வேலைக்கு ஆள் எடுக்கிறது தான் என்ன அப்படினா staffing. so அந்த staffing எடுக்கறப்ப highly qualified highly skilled people எடுத்தோம் அப்படினாக்கா நம்ம கம்பெனில எந்த பிரச்சனையுமே இருக்காது. so அதுதான் பாருங்க, it refers to the right person in the right job. next one என்ன அப்படினாக்கா directing. it denotes guiding and motivating the employees. ஓகேவா? so directing அப்படினாக்கா நம்ம as a authority-ஆ எம்ப்ளாயிஸ் என்ன செய்றோம், கைட் பண்ணனும், மோட்டிவேட் பண்ணனும், டைரக்ட் பண்ணனும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் டு அச்சீவ்மென்ட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ். சோ நமக்குன்னு ஒரு அச்சீவ்மென்ட் ஆஃப் ஒரு கோல் ஒன்னு இருக்கும் இல்லையா, அந்த கோலுக்கு அவங்கள அழைச்சிட்டு போறதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும், அவங்கள கண்டிப்பா டைரக்ட் பண்ணியே ஆகணும். as the directing படி தான் அவங்களும் நடந்தாகணும் as a எம்ப்ளாயிஸும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் motivating. goals can be achieved with the help of motivation. it increase performance speed. ஓகேவா? சோ மோட்டிவேட்டிங் எப்பொழுதுமே என்ன அப்படினாக்கா ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலுமே சரி, ஒரு கம்பெனி எம்ப்ளாயிஸா இருந்தாலுமே சரி, இப்ப நம்ம ஒரு வேலை ஒரு ஆளுக்கு அசைன் பண்றோம் அப்படினாக்கா அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்கரேஜ் பண்ணணும் பிளஸ் மோட்டிவேட் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஃபாஸ்டா இருக்கும். சரியா? சோ அதுவும் இல்லாம அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காங்க, நம்ம இன்னும் நல்லா பண்ணணும் அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பவர் ஒன்னு கிரியேட் ஆகும். that is the motivatingங்கிறது goals can be achieved with the help of motivation. it increase the performance speed. next controlling means evaluate the performance of the employees. ஓகேவா? ஒரு எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்றது தான் என்ன அப்படினா controlling. and deciding increment and promotion decision. so controllingல தான் என்ன வருது அப்படினாக்கா
ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டோட சேலரி இன்க்ரிமெண்ட்டை பற்றியும் அவங்களோட ப்ரொமோஷனை பற்றியும் யோசிக்க தோன்றது எதில் அப்படின்னாக்கா இந்த கண்ட்ரோலிங்ல. அட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கோஆர்டினேஷன். Coordination means all the activities are divided group wise or section wise to achievement of objective. So coordination ங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு குரூப்பாக இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த குரூப்பாக இருக்கும். அப்போ நம்ம குரூப்பாக இருக்கக்குள்ள நம்மளுக்குள்ள எந்த கான்ஃப்ளிக்ஸும் ஏற்பட்டுறக்கூடாது. நம்மளுக்குள்ள ரிலேஷன் ஒரு ஸ்மூத்தாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்குன்னு அசைன் பண்ணியிருக்க ஒர்க்கை முடிக்க முடியும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன். ஸோ திஸ் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன். ஷல் வி மூவ் ஆன் டு subsidiary function. So subsidiary function பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 main points இருக்கு. Innovation, representation, decision making and communication. ஓகேவா? So first பாருங்க innovation, developing a new techniques, do designs etc. So innovation னா என்ன? ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆன ஒன்ல புதுசா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் ஆட் பண்ணி புதுசா கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1950ல ஒரு புக் எழுதியிருக்காருன்னா 1980ல அவரோட புக்கை நம்ம இனோவேட் பண்றது, ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இனோவேஷன் அப்படின்னா டெவலப்பிங் எ நியூ டெக்னிக்ஸ் ஆர் நியூ டிசைன்ஸ் வாட் எவர் இட் மேபி, தட் இஸ் கால்ட் அஸ் இனோவேஷன். நெக்ஸ்ட் ஒன் ரெப்ரசன்டேஷன், ஓகேவா? ஒரு கம்பெனியில மேனேஜர் இருக்காரு அப்படின்னாக்கா அவர் என்ன பண்ணணும்? அஸ் அ கஸ்டமரை கவனிக்கணும், சேல்ஸ் அதில் போய் சேல் பண்ணலாம், கஸ்டமரோட போய் உட்காந்து பேசலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும்? ஒரு மேனேஜரா அவர் எல்லா இடத்துலையுமே ஆக்ட் பண்ணணும், ஓகேவா? அதுதான் மேனேஜருடைய டியூட்டி. பாருங்க, மேனேஜர் ஹேவ் டு ஆக்ட் ஆல் இன் ஒன். எல்லா இடத்துலையுமே அவர் ஒர்க் பண்ணலாம், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் டெசிஷன் மேக்கிங். இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்கனைசேஷன். அவங்க எடுக்கிற அந்த டெசிஷன் மேக்கிங் இருக்கு இல்லையா, அதை அவங்க ஸ்டார்டிங்கே சூப்பர் அண்ட் எஃபெக்டிவாக எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா பிரச்சனையே இல்லை. இட் கோ ஆன் வித் வெரி ஸ்மூத்லி. இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்கனைசேஷன். பட் லாஸ்ட் but not least communication. So communication என்ன? Human thoughts, views or opinion from one person to another person. It helps regulation of job. So communication ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் இருக்கோம், நம்மளுக்கு முன்னாடி 4 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட தாராளமாக போய் நம்ம பேசலாம், இல்லை அவங்களும் வந்து பேசலாம், புரியுதா? இதனால நம்மளுக்கு 2 பேருக்குள்ள ஒரு கௌரவ குறைச்சலோ எதுவோ கிடையாது. ஸோ அந்த மாதிரி கௌரவ குறைச்சல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா ஏற்பட்டு உங்களுக்குள்ள நிறையா ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு வேலை இருக்குது. ஸோ எப்போதுமே கம்யூனிகேஷனில் எதா இருந்தாலும் சரி ஒரு ரைட் கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா தட் கம்பெனி வில் அப்சல்யூட்லி மேக்கிங் எ ப்ராஃபிட். ஸோ இதோட இந்த சாப்டர் 2 முடியுது. ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.